அங்கு அந்த விளக்கு ஏற்றுவதற்கான காடா திரியை தயாரிக்கக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் கிடைக்கக்கூடிய நேரடி தகவல்களோடு நாம் இந்த சிறப்பு நேரலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருந்தினர் சிந்துஜாவிடம் பேசலாம். சிந்துஜா, நம்ம தொடக்கத்துல ஏகன் அநேகனாகக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சூரசம்ஹாரம் இருக்கும்போது சிவன் பற்றிய அந்த வழிபாடு அப்படிங்கிறதும் இருக்கு. அதே நேரத்துல திருக்கார்த்திகை தீபத்துல சிவனோட வழிபாடும் இருக்கு, முருகனோட அந்த விஷயமும் இருக்கு. அதுதான் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போ இவங்களுக்கான அந்த கனெக்டிவிட்டி எப்படி பார்க்கலாம்? அவசியமாக அந்த கனெக்டிவிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விட்டு போன ஒரே ஒரு செய்தியை அதை தவறாமல் பதிவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லணும்னு பார்த்தேன். இந்த பர்வதராஜ குலத்தினர் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா, இந்த தீபத் திருவிழா முடிஞ்சு 11 நாள் அந்த தீபம் எரிஞ்சு மலை உச்சியிலேருந்து அவர்கள் இந்த பர்வதராஜ குலத்தினர் இந்த கொப்பரையை கொண்டு கீழே வைப்பார்கள். முடிஞ்சு போன உடனே அப்ப அந்த பொறுப்பை வெற்றிகரமாக முடித்த அந்த பர்வதராஜ குலத்தினருக்கு கோவில் நிர்வாகம் சார்பா பரிவட்டம் கட்டி மரியாதை செய்வார்கள். அப்போ இப்படியும் அதை அழகாக சொல்லலாம். இந்த கடலோர வம்சாவளியினர் மலையோர தெய்வத்திற்கு மிகச்சிறந்த பக்தி செய்கிறார்கள். இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். அவன் பணக்காரனோ ஏழையோ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவனுக்கு முன்பு அத்தனை பேரும் சமம் என்பதை ஒரு இனத்தோருக்கும் இங்கே பிரதான பெருமை இருக்கிறது அப்படிங்கிறது வாயிலாக நாம் அருமையாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்த்தோம், நீங்க சொன்னது போல ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகக்கூடிய தத்துவத்தை இந்த அண்ணாமலை தீபம் மிக அழகாக வர்ணிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம பார்த்தோம் முருகன்ல சிவன் வரார், சிவன்ல முருகன் வரார் அப்படின்னா, ஏன்னா அவர் தந்தைக்கே பிரணவோபதேசம் பண்ண சுவாமி இல்லையா. அதனால எல்லாவற்றிலையுமே அதுவும் இந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது முருகனுக்கு ஏற்ற மாதம் இல்லையா. அதனால மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன் மரகதவண்ண நாம் திருமால் மருகன் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிவது பழனியிலே. கண்ணுதல் கடவுளின் கண்மணியாய் வந்தார். கார்த்திகை பெண்டிருத்தம் அணைப்பினிலே வளர்ந்தார். விண்ணவர் குறையெல்லாம் நொடியிலே களைந்தார். வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தார் அப்படின்னு இந்த பாடல் மிக அழகாக சுப்பிரமணிய சுவாமியை வர்ணிக்கும். அப்படி இந்த கார்த்திகை மாசம் அப்படின்னாலே அண்ணாமலையாருக்கும் உகந்தது. இந்த அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலைக்கும் அருமை மகனான முருகப்பெருமானுக்கும் ஏற்ற ஒரு திருமாதமாக இது நடக்கிறது. நம்ம முதலியே பார்த்தோம், இந்த அருணாச்சல மகாத்மியத்தினுடைய அந்த கிரந்தத்தினை ஒட்டி நம்ம பார்த்துட்டே வந்தோம். நேரம் இல்லாதனால லைவ் போனதுனால அங்கெங்கேயும் பார்த்தோம். இந்த அருணாச்சல மகாத்மியத்தை பத்தி சொல்லணும்னா முதல் பூர்வ பாகம் நம்ம பார்த்தோம். அடிமுடி காண முடியாத அந்த படலம் தான் அந்த பூர்வ பாகத்தை சேர்ந்தது. அவ பிரம்மா சிறந்தவரா மகாவிஷ்ணு சிறந்தவரா, யார் சிறந்தவர் அப்படிங்கும் போது மகாவிஷ்ணு சொல்றாரு, ஏன்பா நீ என்னுடைய உந்திக்கமலத்திலேருந்து தானே வந்த அப்படின்னாரு. இல்லை நான் உருவாக்கலைன்னா வேற யார் அவங்க நீங்க பரிபாலனம் செய்வீர்கள் என்று கேட்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சுவாமி தான் ஒரு மூலமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். அந்த அக்னி ஸ்தம்பம் அப்படியே ஜொலித்து கொண்டு நிற்க அந்த ரேடியேஷன் தாங்க முடியலையாம். ஆக இந்த நெருப்பு தாங்க முடியாம எல்லாருடைய ஆயுதங்களும் செயலிழந்து கீழே விழ அந்த அக்னி புழம்பிலிருந்து இடி போல ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் அந்த குரல் கூறுகிறது, என்னுடைய அடிமுடியை யார் காண்கிறார்களோ அவர்களே பலசாலி அப்படின்னு சொல்ல விஷ்ணு வராகமா போகிறார். நம்ம நினைச்சுப்போம், நம்ம பிளெயினா பார்ப்போம், விஷ்ணு வராகமா போறார்ப்பா அவ்வளவுதான். பிரம்மா அன்னபட்சியாக போகிறார், அம்சபட்சியாக போகிறார் அப்படின்னு. ஏன் விஷ்ணு வேற எதுவும் அனிமலா போல, ஏன் இவர் வராகமா போனார் அப்படின்னா, ஏன் விஷ்ணு பன்றி வடிவம் எடுக்க வேண்டும், ஏன் பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுக்க வேண்டும் அப்படின்னா விஷ்ணு யோசிக்கிறார். ஒரு பொருளினுடைய அடியை தோண்டணும்னா மண்ணை தோண்டணும் இல்லையா. மண்ணை தோன்றலே எது எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தா பன்றி தான் இல்லையா. அதனால உடனே அவர் ஸ்வேத்தவராகமாக வருகிறார், வெள்ளை பன்றியாக அவர் வருகிறார். பூமியை தன்னுடைய வஜ்ரம் போன்ற கோரை பல்லால தம்ஷ்ட்ரான்னு சொல்லுவோம், அந்த தம்ஷ்ட்ராவால பிளந்து கொண்டு சர்ன்னு பாதாளம் வரைக்கும் போகிறார். அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இது இந்த பன்றி இந்த தோண்டக்கூடியது நம்ம புத்தியை குறிக்கிறது. நம்ம புத்தியால தேடினாலும் அந்த ஆண்டவன் கிடைக்க மாட்டான், பக்தியால் தேடினால் மட்டுமே கிடைப்பான். புத்தியால் அந்த ஆண்டவன் கிட்ட மாட்டான் அப்படிங்கிறது. விஷ்ணு பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பாறை, நீர், நெருப்பு குழம்பு, அந்த மேக்மான்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையும் கிழித்து கொண்டு அந்த சுவாமி போகிறார்.
1000 தேவ வருடங்கள் பயணிக்கிறார். வெறும் புத்தியால் இன்டெலெக்டால முடியுமா? போக போக ஜோதி வளர்ந்து கொண்டே போகிறது. இது என்னடா இது கண்டுபிடிக்க முடியலையேன்னு பார்க்க இந்த பக்கம் பிரம்மா பார்க்கிறார். நான் மேலே போக வேண்டும் அப்படின்னா என்னவா போகலாம்? ஹம்ச பக்ஷியாக போகலாம் அப்படின்னு. அது என்ன தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னா, பறவை மேலே குறிக்கக்கூடியது அகங்காரத்தை. நம்ம சொல்லுவோம்ல, நான் மேலே பறக்கிறேன் அப்படின்னா என்ன? அகங்காரத்தை. நான் மேலே இருக்கிறேன், நான் மேலே பறக்கிறேன், நான் உயர்ந்தவன் அப்படின்னா அந்த இடத்துல அகங்காரம். அகங்காரத்தால் இறைவனை காண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சத்தியலோகத்தை தாண்ட பல யுகங்கள் தாண்ட சிறகுகள் சோர்ந்து போக அப்படின்னு கேட்கலாம். இல்லை, மனோவேகத்தில் போனார்கள். இந்த மனசுடைய வேகம் தான் எதாலையுமே ஈடுகட்ட முடியாது இல்லையா? மனசுல இந்த செகண்ட் அங்கே இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னா எதுலையாவது போக முடியுமா அப்படின்னா, இவர்கள் ஸ்பீட் ஆஃப் லைட்ல போல ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படிங்கிறதுல போனார்கள். அந்த மனோவேகத்தில் சென்றார்கள். இப்படி அந்த இன்ஃபைனைட் அப்படிம்போம் இல்லையா, அனந்தமான அந்த ஆண்டவரை மனத்தினுடைய வேகத்தால் அளக்க முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சு, நமஸ்தேஸ்து மகாதேவ மகாஸ்தம்ப ஸ்வரூபிணே மயான திருஷ்டம் பாதாப்ஜம் பாஹிமாம் சரணாகதம் சரணாகதி செய்தார். மகாதூண் வடிவில் இருக்கக்கூடிய மகாதேவா, உனக்கு நமஸ்காரம். என்னால் என்னுடைய உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னால் காண முடியவில்லை. உன்னை சரணடைகிறேன், எனக்கு அருள் புரிவீராக அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்ணார்? பிரம்மா தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வச்சார். அந்த தாழம்பூ, இந்த தாழம்பூவை நீ எவ்வளோ வருஷமா வந்துருக்குன்னா 40,000 வருஷமா வரேன்றதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை. சரி, நம்ம தாழம்பூவை பார்த்தேன்னு சொல்லலாம். அந்த தாழம்பூக்கு வடமொழியில சம்ஸ்கிருதத்துல கேத்தகி புஷ்பம்னு பேர். இந்த கேத்தகி புஷ்பத்தை சொல்றாரு. புஷ்பமே நீ நில், எங்கிருந்து வரேன்னு கேட்டோன்னே சொல்லி, நான் மேலே இருந்து நழுவி 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 வரேன்ப்பா, 40,000 வருஷமா நழுவி நழுவி வரேன். உடனே கேத்தகியே, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு, நான் பெரிய ஆள்னு உனக்கு தெரியும், அதனால நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் முடித்தார். இருவரும் பூமிக்கு திரும்பினார்கள். ஜோதிப்பிழம்பு முன்னாடி நிற்க சிவபெருமான் கேட்டார், யாரு கண்டது அப்படின்னு. அப்படி சுலபமாக பார்த்துவிட முடியுமான கோபாலகிருஷ்ண பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, நந்தன் சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ என்றையே மெத்த கடினம் ஊமதடிமை ஐயே மெத்த கடினம். இருவராலையும் பார்க்க முடியாத, அடிமுடி காண முடியாத இறைவனுடைய ஜோதி ஸ்தம்பத்தை பார்த்து சரணடைந்தார்கள் என்று வர்ணிக்கிறது அருணாச்சல மகாத்மியம். ஸோ இதுதான் அந்த பூர்வம் அப்படின்னு பூர்வ பாகம் அது சொல்லக்கூடிய கதையா இருக்கு. இது இல்லாம நிறைய அடுத்தடுத்த துணை கதைகள் அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் கனெக்ட் பண்றாங்க. அதை நம்ம இலக்கியத்தோட பார்க்கும் பொழுது நீங்க முதல்ல நம்ம பேசின மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய இவ்வளவு விளக்கங்கள் இதுல இருக்கா, ஒரு சின்ன வார்த்தைக்கு அவ்வளவு விளக்கங்கள் அப்படிங்கிறத இலக்கியங்கள் மூலமா பார்க்க முடிகிறது. ஒரு உணர்வை எந்த மாதிரியான ஒரு நிகழ்வா அருணாச்சலம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம்.